but she is a prophetess. Holy Spirit is speaking to her. உங்கள் அனைவரையும் பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கும் போது நான் அந்த ஷார்ட்ஸில் வந்து சில பேர் வீல் சேரில் வந்திருக்காங்க, சில பேர் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறத நான் பார்த்தேன். என்னோட வாஞ்சை என்னென்னா, நீங்கள் இந்த மைதானத்தை விட்டு போகும்பொழுது வீல் சேர் இங்கே இருக்கணும், ஆனால் நீங்கள் 2 காலையும் சுகமாக நடந்து போகணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. இப்போது நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எந்திரிச்சு நடங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களோட மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே குணமாயிருச்சு. அதனால் இன்னையோட நீங்கள் அந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை சுகப்படுத்திட்டார். இன்னும் 2வதான விஷயம், நம்ம உலகத்தில் வந்து எத்தனையோ பிரிவினை பார்க்குறோம். இந்த நாட்டிலையும் சரி வெளியூர்லேயும் சரி ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான நாடுகளில் நிறைய பிரிவினைகள் பார்க்குறோம். லெஃப்ட் அண்ட் ரைட் பயங்கர எக்ஸ்ட்ரீமிசம் பார்க்குறோம். ஆனால் இப்போது எனக்கு ஒரு வார்த்தை வந்தது என்னென்னா, இப்போ தான் கடவுள் வந்து அவருடைய சூப்பர் நேச்சுரல் பிளெஸ்ஸிங்காக காமிக்க போகிறார். அவர் யார் அப்படின்றத காமிக்க போகிறார். இது வரைக்கும் நான் உன்னதமாக இருக்கணும், நான் சுத்தமாக இருக்கணும், நான் ரைச்சஸாக இருக்கணும், அப்போ தான் எனக்கு ஆண்டவர் அந்த காமிப்பார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆண்டவர் யாருன்னே தெரியாதவங்க எல்லாரும் ஆண்டவர் யார், இயேசுசாமி யார் அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த வல்லமை இன்னையிலேருந்து அது அன்லாக் ஆகிருக்கு. ஸோ அது நீங்களும் பார்ப்பீங்க. நீங்கள் அதனால் டெய்லி வேதம் வாசித்து ஜபிக்க நான் வாஞ்சையாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய சூப்பர் நேச்சுரல் பவரை நம்ம எல்லாம் பார்ப்போம். and it will start with miracles, and it will start with miracles in your family, and it will start with miracles tonight. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், பயப்படக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொடுத்துருக்காருன்னா அதை போய் செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அதை போய் செய்யுங்க. உங்களுக்கு வேலை இல்லை, காசு இல்லை, அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இவங்க என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க சொல்லிட்டாங்கன்னா என்னோட மானம் என்ன ஆகும், என் குடும்பத்துக்கு என்ன ஆகும், என் குடும்பம் நடு தெருவில் நின்றுமோ அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு இன்றைக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஒரு விஷயத்த ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்காரு, அது தைரியமாக போய் செய்யுங்க. என்ன வந்தாலும் சரி, நான் சாட்சியாக சொல்கிறேன், கடவுள் உங்களை பார்த்துக்குவார். God bless you.